மோசேயின் ஆகமங்கள் எல்லாவற்றையும் இந்த நாத்தான்வேல் கற்று தேறினவனாய் இருந்தான். அதே போல நாமும் வேதவசனம் தியானிப்பதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதிலும் நாம் எல்லாம் கற்று தேறினவர்களாய் இருந்தாலும் ஒரு சில அவநம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். இத்தனை நாள் காத்திருந்தாச்சு, இனி நமக்கு நடக்குமா, என்னுடைய எதிர்காலம் என்னவாய் போய் முடியும் என்ற ஒரு சில அவ்விசுவாசத்தில் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை பார்த்துதான் கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் ஒரு வேளை வெறுமையாய் இருப்பது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கூறுகிறார், இதோ இதிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து தரப்போகிறார் என்று. நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் அதை காட்டிலும் மேலானதாய் கர்த்தர் செய்து தரப்போகிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் நிலைநிற்க வேண்டும். நாத்தான்வேல் தேவ சமூகத்தில் வருவதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு அவ்விசுவாசம் இருந்தது. நாசரேத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா என்று கேட்டான். ஆனால் தேவ சமூகத்திற்கு வந்ததுக்கு பிறகோ ஆண்டவரை விசுவாசிக்கிறான். எனக்கு நன்மை ஒன்று உண்டாகும் என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்று விசுவாசித்து ஒப்புக்கொள்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ விசுவாசத்தினாலே இதிலும் பெரிதான காரியங்களை உனக்கு